ஒரு கார்த்திகை தீபத்தன்னைக்கு திருவண்ணாமலை போகலான்னு சொல்லிட்டு திருவண்ணாமலை போய் அன்னைக்கு வந்து கிரிவலம் சுற்றினேன். கிரிவலம் சுற்றி கடைசியாக பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் அந்த போர்டை பார்த்தோன்னே ஏற்கனவே என்னுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம பகவானுடைய ஆசிரமத்தை பற்றி சொல்லியிருந்தார். சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்குள்ளே உள்ளே நுழைஞ்சேன். உள்ளே போகும்போது எனக்கு தெரியாது பகவான் யோகிராம் சுரத்குமார் தான் இனி நம்ம வாழ்க்கை, நம்மளை முழுமையாக அவர் தான் வந்து ஆட்கொள்ள போகிறாருங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஆனால் உள்ளே போகும்போதே ஒரு தெய்வீக அனுபவமாக இது வரைக்கும் ஏதோ ஒரு பார்க்காத ஒரு ஆனந்தம் மனதில் வந்து தோன்றுச்சு. அப்போ உள்ளே போனேன். பிரதான் மந்திருக்கு உள்ளே போனோடனே எல்லோரும் உட்காந்து நாம சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு எல்லாமே புதுசாக இருந்தது. உள்ளே போயிட்டு நாம சொல்லிவிட்டு நானும் ஒரு அரை மணி நேரம் அந்த ஆசிரமத்தில் உட்காந்துருந்து நாம சொல்லிவிட்டு ஒரே ஒரு பிரார்த்தனை, அது வந்து கிரிவல பாதம் முழுக்க வந்து அந்த பிரார்த்தனை தான் வச்சுட்டு வந்தேன். அப்போ வந்து எனக்கு தொழில் எதுவும் அமையாமல்